ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீட் முறுக்கு தாங்க. இப்படி செய்து பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் டு பிரியாஸ் ரெசிபிஸ் ரூம். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு துணியில் 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. தட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பல்ஸ் மூலம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும் மாவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஓமத்தை வந்து நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சட்னி கரண்டியில் 1 குழி கரண்டி நல்லா ஊற்றிட்டு இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து வார்மாக இருக்கணும். அந்த தண்ணியில் வந்து நம்ம ஊற்றி தேவையான அளவு ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி அதிகமாகவும் போயிடக்கூடாது. அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு முழுக்கு புரியிற அச்சில் நமக்கு என்ன அச்சு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். என்ன சைஸில் வேணுமோ. இந்த மாதிரி ஒரு துணியில் விரிச்சிட்டு நம்ம பண்ணும்போது கடகடன் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு டைரெக்டாக கரண்டியில் பண்ணிவிட்டு பண்ணுவீங்கனாலும் அப்படியே செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு வீட் முறுக்கு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஷுவல் முறுக்கு விடவே ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். போல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.